தர்பூசணி சாப்பிட்டதுனால 4 பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போன 4 பேத்துல 2 பெண்கள், மீதி 2 பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸ். இவங்க நைட்டு தர்பூசணி சாப்பிட்டுருக்காங்க. தர்பூசணி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருது. இந்த காலகட்டத்துல எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிருச்சு. கரெக்டா? இந்த மாதிரி ஃபாஸ்டான உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க? வெஜிடபிள்ஸே சரி, பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்துலயுமே அடல்ட்ரேஷனை அதிகப்படுத்துறாங்க. இதனால அதை சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட விற்க முடியுது. ஸோ தர்பூசணி அதே மாதிரி தான் அடல்ட்ரேஷன் பண்றதுனால அது பாக்குறதுக்கு சீக்கிரமா பழுத்த மாதிரி காட்டுறதுக்காகவும் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட விற்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தர்பூசணில இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒவ்வொரு வருஷமும் விடாம வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி போன வருஷம் தர்பூசணியில ஆர்டிபிஷியல் கலரிங் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல அந்த பிரச்சனை வந்தப்போ நிறைய மக்கள் தர்பூசணி வாங்காதனால அதோட வியாபாரிகள் அந்த பழத்தை ரோட்ல போட்டு உடைச்சு அந்த பழத்துக்கு நஷ்டஈடு கேட்டு கவர்மெண்ட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டா பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு தர்பூசணி மேல. சரி, இப்போ நம்ம தர்பூசணி எப்படி அதை சரியா பழுத்திருக்கா இல்ல அதுல ஆர்டிபிஷியல் இல்ல செயற்கை முறையில பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்க தர்பூசணி வாங்க போறீங்கன்னா அடுத்த டைம் இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது தர்பூசணி நல்லா பாருங்க. தர்பூசணியை உடைச்சு பார்க்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல விதை கருப்பா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நேச்சுரலா பழுத்த ஒரு தர்பூசணியோட விதை பாக்குறது கருப்பா இருக்கும். அதுவே விதை பாக்குறதுக்கு பச்சையாவோ இல்ல சிகப்பாவோ இருக்குன்னா அந்த டைம்ல நீங்க சந்தேகப்படணும். ஏன்னா அது செயற்கை முறையில இல்லைன்னா கெமிக்கல் பயன்படுத்தி பழுக்க வச்ச பழமா இருக்கலாம். ஆனா இயற்கையா பழுத்த பழத்தோட விதை பாக்குறதுக்கு நல்லா கருப்பா இருக்கும். அடுத்த நீங்க பார்க்க வேண்டியது தர்பூசணியோட ஒரு பீஸ் எடுத்து அந்த பீஸை தண்ணியில போட்டு பாருங்க. தண்ணி பாக்குறதுக்கு லைட்டா சிகப்பாகுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவே தண்ணி ஒருவேளை தண்ணி நல்லா பாக்குறதுக்கு டார்க்கா சிகப்பா மாறுதுன்னா அப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அது செயற்கை முறையில பயன்படுத்தி பழுக்க வச்சதுக்கான பழமா இருக்கலாம். நார்மலா இருக்க பீஸ் இயற்கையா பழுத்த பழத்துல லைட்டா தண்ணியில போடும்போது லைட்டான சிகப்பு கலர் தான் இருக்கும். ஆனா இதுவே செயற்கை முறையில பழுக்க வச்சது இல்ல ஆர்டிபிஷியல் கலரிங் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா அதுல சிகப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் தண்ணியில. அடுத்ததா மூணாவது நீங்க கவனிக்க வேண்டியது தர்பூசணி எடுத்து அதனால சுத்தி பாருங்க. பார்க்கும்போது வெளியில பாக்குறதுக்கு மஞ்சள் நிறமா இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் தர்பூசணி தோல்ல வெளித்தோல்ல மஞ்சள் நிறமா இருக்கு அப்படின்னா அது இயற்கையா பழுத்துறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளைமேட் காரணமா வெயில் காரணமா இந்த மாதிரியான ஒரு மஞ்சள் நிறம் ஏற்படும் இயற்கையா பழுத்த பழத்துல. அடுத்ததா நாலாவதா நீங்க ஒரு தர்பூசணியை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தர்பூசணியை எடுத்து நல்லா கேர்ஃபுல்லா சுத்தி பாருங்க. நீங்க பார்க்கும்போது அதுல ஏதாவது நீடில் ஓட்டை இருக்கான்னு பாருங்க. அதாவது ஊசியை போட்டு பயன்படுத்தும் போது சின்ன ஓட்டை இருக்கும்ல அந்த மாதிரி ஓட்டை இருக்கான்னு பாருங்க. சப்போஸ் ஓட்டை இருக்கு அப்படின்னா அதுல ஆர்டிபிஷியல் கலரிங் செலுத்தி இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்ததா தர்பூசணியில நீங்க வாங்கி சாப்பிடும்போது அதுல சுவை இல்ல வாசனையில ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அப்படி சேஞ்ச் அதாவது வாசனை இல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் அன்யூஸ்வலா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது ஒண்ணு செயற்கை முறையில பழுக்க வச்சிருக்கலாம் இல்லைன்னா ஆர்டிபிஷியல் கலரிங் உள்ள செலுத்திருக்கலாம். ஸோ அதனால அது ரியாக்ட் ஆகி அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லோ இல்ல வந்து டேஸ்டோ மாற்றம் ஏற்பட்டிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சில பேர் மக்களோட ஹெல்த்தை பார்க்காம வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே இந்த மாதிரி பழங்களை சீக்கிரமா பழுக்க வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்காக வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராடான ஆக்டிவிட்டிஸ் நம்ம தடுக்க முடியாதான்னு கேட்டா ஏன்னா தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். இதை தடுக்கிறதுக்கான எந்த குழுவுமே கிடையாது. ஏன்னா இதை யாரு பண்றா எப்படி பண்றா இது எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ நீங்க ஒரு விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வெயில் காலங்கள்ல மக்கள் அதிகமா வாங்கி சாப்பிட்ற பழம் தர்பூசணி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தர்பூசணி மேல இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் ஒரு பிம்பம் ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் சில ஃபேக் பீப்புள் அவங்க எல்லாருமே சில மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுக்காம அதுல லாப நோக்கத்துக்காக இந்த மாதிரி சில ஃப்ராடான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்னைக்காவது தர்பூசணி வாங்கும் போது இந்த மாதிரி அன்யூஷுவலா இல்ல ஏதாவது ஆர்டிபிஷியல் கலரிங் பயன்படுத்தியோ இல்ல செயற்கை முறையில பயன்படுத்திருக்கு அப்படின்னு நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். See you.